சார், இவங்க எல்லாரும் முன்னாடி உங்களை பலார்னு அரைஞ்சா என்ன நடக்கும்? திஸ் இஸ் ridiculous my lord. இவர் அமைச்சர், இந்த நாட்டோட கௌரவம். இவரை போய் இப்படி பேசுறாங்க. ப்ளீடர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓ உரிமைக்காக குரல் கொடுக்க வந்த என்ன ஏமா அறையணுங்கிற? சார், நான் அரையணும்னு நினைக்கல. அரைஞ்சா என்ன நடக்கும் தான் கேக்குறேன். இந்த நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காகவும் அமைச்சரை மரியாதை குறைவாக கன்னத்தில் அறைந்த குற்றத்திற்காகவும் பாரதிக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து ஆணையிடுகிறேன். நீ என்ன அப்படி கேட்டதே அரைஞ்சது மாதிரித்தமா இருக்கு. ஏம்மா, என்ன அவமானப்படுத்தணும்னு உனக்கே தோணுச்சு? எனக்கு அப்படி தோணல சார். நீங்க தான் அப்படி யோசிச்சீங்க. நான் உங்களை இப்ப அரைஞ்சா இந்த கோர்ட் எனக்கு தண்டனை கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. law will take its own course. எனக்கு தண்டனை கொடுக்கறனால மட்டும் நீங்க பட்ட அவமானம் மாறிடுமா? வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்தாது? கண்டிப்பா துரத்தும். அந்த அவமானம் என்னைக்கு என்ன தூங்க விடாது. அப்போ வன்கொடுமை செஞ்ச பொண்ணுக்கு அதான நிலைமை. நீங்க தண்டனை கொடுப்பீங்க. எப்போ? ஒரு தப்பு நடந்த பிறகு நீங்க கொடுக்கற தண்டனை கூட பழி வாங்குற நடவடிக்கை தான். ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அவ பட்ட அவமானத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒவ்வொரு நாளும் அவளை சித்திரவதை செய்யற அவமானத்தை எப்படி சார் துடைப்பீங்க? 18 வயசுல எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க முடிஞ்சவங்களால துப்பாக்கிக்கு உரிமை கொடுக்க முடியாதா சார்? துப்பாக்கியா? பெண்களே மாபெரும் சக்தி. அவங்க கையில துப்பாக்கி தரணும்னு ஏமா சொல்ற? ஓ, அப்ப கையில கரண்டி மட்டும் கொடுத்து சமைக்க சொல்லலாமா? நான் அப்படி சொல்ல. படிக்கணும். பெண்கள் நிறைய படிக்கணும். பெரிய பெரிய அதிகாரத்துக்கெல்லாம் வரணும். இந்த அம்மா மாதிரி ஜட்ஜ் ஆகணும். எப்படி சார் வர முடியும்? எப்படி வர முடியும்? 9 வயசு பிஞ்சு குழந்தைய கூட விட மாட்டீங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல, கூட்டம் கூட்டமா சேர்ந்து நாசம் பண்றீங்க. பெண்களை கடவுள்னு சொல்லுவீங்க. இருக்கிற எல்லா நதிக்கும் பெண்களோட பெயர் வைப்பீங்க. ஆனா உங்க முன்னாடி ரத்தமும் சதையுமா உயிரோட நிக்கிற ஒருத்திய வெறும் உடம்பா மட்டும் எப்படி சார் பார்க்க முடியுது உங்களால? நித்த செத்து பொழைக்கிறோம் சார். இருட்டா இருக்கே, அங்க போனா 4 பேர் வருவானோ? ரோட்ல ஆள் நடமாட்டலையே, இங்க போனா 10 பேர் முளைப்பானோ? பஸ்ல 10 மணிக்கு மேல தனியா போக முடியாது சார். 5 பேர் துரத்துவானோ, கிளாஸ் ரூம்ல வாத்தியார் கை வைப்பானோ, காலேஜ்ல ஆசிட் அடிப்பானோ, அத பண்ணுவானோ இத பண்ணுவானோ நித்த யோசிச்சு எப்படி சார் படிக்க முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? ஆண்டாண்டு காலமா ஆண்கள் எந்த உடல் பலத்தால எங்களை அடக்கி வச்சாங்களோ அதுக்கு சமமான பலம் வேணும். உடலால கிடைக்காத அந்த பலத்தை இந்த துப்பாக்கி எங்களுக்கு தரும். துப்பாக்கிங்கிற ஜடப்பொருள் உயிருள்ள ஒரு பொண்ணை காப்பாத்தும்னா அத குடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? துப்பாக்கின்னு கேட்ட உடனே பயந்து அலறீங்க, வன்முறை வெடிக்கணும் கதறீங்க. 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு துப்பாக்கி உரிமை கொடுக்கறத பத்தி நானா எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. அப்போ பெண்கள் மட்டுமே இருக்கிற ஆட்சியை கொடுங்க, பெண்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இதுல எனக்கு முழு சம்மதம். பெண்கள் பாடசாலை, அவர்களுக்கான கல்லூரி, அவர்கள் வேலை பார்க்கின்ற இடங்கள், மகளிருக்கான பேருந்துகள் அனைத்திலும் துப்பாக்கி ஏந்திய பெண் காவலர்கள் இருப்பார்கள். இதற்கான ஆணை விரைவில் வெளியாகும். நன்றி.